மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ராமபுரத்துல அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கே குளிர் காத்து பயங்கரமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. தாங்க முடியாத அளவுக்கு குளிர் இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே மங்கி கேப்போ ஸ்வெட்டர் போட்டுக்காம வீட்டை விட்டு வெளியில வர்றதே கிடையாது. அந்த நேரத்துல சூரியகாந்தமும் கோமலியும் நல்ல திக்கா இருக்கிற ஷால்வைய போத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு கிளம்புனாங்க. அந்த குளிர்ல 2 பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சந்தைக்கு வந்து சேர்ந்தாங்க. ஹபா பாபா, என்ன குளிரோ என்னவோ. அந்த தக்காளி பாரு, நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி சில்லுன்னு இருக்கு. காய்கறியை தொட்டு பார்த்து எடுக்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. கையெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. ஆமாத்த, இந்த குளிர்ல காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி தான் இருக்கு. அதான் இன்னைக்கு காரசாரமா ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம். காரசாரமாவா? ஏதோ ஒன்று செய், சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். காலெல்லாம் மறுத்து போகுது. அப்போ காய்கறி கடை சுப்பையா இரும்பிக்கிட்டே அவங்க பக்கத்துல வந்து, வாங்க சூரியகாந்தாம்மா, ஃப்ரெஷ்ஷா கத்திரிக்காய் வந்திருக்கு, வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாவா? குளிர்ல நல்லா வாடி போய் கிடக்கு. சரி, கிலோ எவ்வளவு? 50 ரூபாம்மா, குளிர்ல விலை அதிகமாயிடுச்சு. 50 ரூபாவா? தங்கத்தோட விலையா சொல்லிக்கிட்டு இருக்க? குளிர்காலத்துல காய்கறி விலை ஏறுமா? இது என்ன புது கதை? எது கத்த சண்டை? என்ன வேணுமோ வாங்கிக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி தேவையான காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது எதிர்க்க பக்கத்து வீட்டு சாந்தம்மா வந்தா. சாந்தம்மா ஒரு போர்வைய சால்வ மாதிரி போத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன காந்தம், குளிர்ல வெளியில வந்திருக்க? இது பெரிய சாகசம்தான். பசி எடுத்தா குளிரெல்லாம் பார்க்க முடியுமா? காய்கறி வாங்க வந்துதானே ஆகணும். ஆனா நீ என்ன ஏதோ பெட்ஷீட் போத்திக்கிட்டு வந்திருக்க? அதுவா, குளிர் தாங்க முடியாம தான் இந்த போர்வைய போத்திக்கிட்டு இருக்கேன். குளிர்ல சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷலு? இன்னைக்கு எங்க வீட்டுல ரூஃப் டாப் டின்னர் ஆண்டி. மாடியில சமைச்சு சாப்பிட போறோம். மாடியிலையா? இந்த குளிர்லையா? உங்களுக்கு என்ன இந்த குளிர்ல பைத்தியம் பிடிச்சிருக்கா? என் மருமகளுக்கு கொஞ்சம் பைத்தியம் முத்தி தான் போயிருக்கு. பட்டணத்துல இப்படி செய்யறாங்களாம், அதை அவளும் செய்யணும்னு சொன்னான். பார்த்து, அடிக்கிற காத்துல பறந்து போயிட போற. அதுக்கப்புறம் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல உன்னோட போட்டோ தான் வரும். வாய மூட்ரி. அப்படி நான் பறந்து போனாலும் உன் வீட்டு மேலதான் விழுந்து உன் வீட்டை இடிச்சு தள்ளிடுவேன். வா கோமலி அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. கோமலி சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போனா. வீட்டுக்கு வந்ததுமே கோமலி பரபரப்பா மாறினா. ராஜேஷ் ராமாராவ் 2 பேருமே ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மாமா, ஏங்க எழுந்துறீங்க, வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா பொருளையும் மாடிக்கு கொண்டு போங்க. என்னது, உண்மையாவே மாடிக்கு போக போறோமா? நான் ஏதோ கிண்டலுக்கு சொன்னீங்கன்னு நினைச்சேன். அப்பா, கோமலி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டானா அந்த முடிவை மாத்திக்கவே மாட்டா. வாங்க, நாம 2 பேரும் சீக்கிரமா மாடிக்கு போலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைக்கிறதுக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய், பாத்திரம், கேஸ் ஸ்டவ், கேஸ் சிலிண்டரு, கேமரா, செல்ஃபி ஸ்டிக்கு எல்லாத்தையுமே மாடிக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா சூரியகாந்தா அவங்க சேரும் போர்வையும் கொண்டு வந்தாங்க. அட கடவுளே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? சமையல் அறையில சமைச்சு ஹால்ல உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டுருக்கலாம். என்னத்த நீங்க இந்த குளிர்காலத்துல மொட்டை மாடியில சமைச்சு சாப்பிட்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. அதோட கிக்கே தனிதான். மொட்டை மாடியில குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. காத்தும் வேகமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. மரத்துல இருக்கிற இலைங்க எல்லாம் உதிர்ந்துகிட்டு இருந்துச்சு. சூரியகாந்தம் கொண்டு வந்த போர்வைய 4 பக்கமும் கட்டி ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்லா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ராமாராவ் கேப் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னா மிளகா பஜ்ஜி. இந்த குளிருக்கு நல்லா இருக்கும். ஏங்க வீடியோ எடுக்கிறீங்கல்ல? ஆன் பண்ணிட்டேன் கோமலி, ஆக்ஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெகுலரா சமைக்கிற மாதிரி சமைக்க போறதில்ல. இன்னைக்கு இந்த குளிர்ல மொட்டை மாடியில சுட சுட மிளகா பஜ்ஜி செய்ய போறோம். அங்க பாத்தீங்களா எங்க அத்தைய எவ்வளோ அழகா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கோமலி, என்ன வீடியோ எடுத்த? உனக்கு ஒன்னே போட்டுடுவேன். சீக்கிரமா அந்த பஜ்ஜிய சுட்டு கொடு, என்னால குளிர் தாங்க முடியல. இது ஒரு நிமிஷம் அத்தை அப்படின்னு கோமலி பஜ்ஜியை தயார் பண்ண ஆரம்பிச்சா. ஆனா மொட்டை மாடியில அடிக்கிற காத்துல ஸ்டவ் சரியா எரிய கூட மாட்டேங்குது. 1 மணி நேரம் ஆனாலும் கூட ஸ்டவ் மேல வச்சிருக்கிற எண்ணெய் கொஞ்சம் கூட சூடே ஆகல. ஏமா கோமலி, அந்த பஜ்ஜிய ராத்திரிக்குள்ள சுடுவியா இல்ல சூரியன் வரணுமா? என் பசியே செத்து போயிடும் போல இருக்குமா? மாமா, இந்த காத்துக்கு அடுப்பு எரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, ஒரு பெரிய கொடை எடுத்துட்டு வாங்க. காத்து வராத மாதிரி குறுக்க பிடிச்சுக்கோங்க. கொடையா? ஆனா மழை பெய்யலையே.
காத்த தடுத்து நிப்பாட்ட போங்க. ராஜேஷ் உடனே கீழே போய் ஒரு பெரிய கொடை கொண்டு வந்துட்டு காத்து வராத மாதிரி தடுத்து வச்சான். இன்னொரு பக்கம் ராமாராவ் ஒரு பெரிய போர்வைய குறுக்க பிடிச்சுக்கிட்டாரு. இப்ப அடுப்பு நல்லா எரிஞ்சுது, எண்ணெயும் சூடாச்சு. கோமலி பஜ்ஜி சுட ஆரம்பிச்சான். பஜ்ஜியும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுச்சு. இதோ சுட சுட மிர்ச்சி பஜ்ஜி எல்லாருக்காகவும் தயார். கோமலி சுட சுட பஜ்ஜி எடுத்து ஒரு பிளேட்ல போட்டான். அப்போ சூரியகாந்தம் ஆசையா, அப்பாடா அந்த பிளேட்டை கொஞ்சம் இங்க கொடுமா, நான் கொஞ்சம் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சூரியகாந்தம் சொல்லும் போதே திடீர்னு காத்து வேகமா வீச ஆரம்பிச்சுது. ராஜேஷோட கையில இருந்த அந்த கொடை அங்கிருந்து பறந்து போச்சு. கூடவே தட்டுல வச்சிருந்த பஜ்ஜிங்க எல்லாமே காத்துக்கு பறந்து போய் தண்ணியில விழுந்துருச்சு. சிலது தரையில மண்ணுல விழுந்துருச்சு. ஐயோ பஜ்ஜிங்க, இந்த காத்து எல்லாத்தையும் வீணாக்கிடுச்சு, இது அநியாயம். அட, இதெல்லாம் வீடியோல ரெக்கார்டா இருக்குல்ல, ஃப்ளையிங் பஜ்ஜின்னு வைக்கலாம், வீடியோ வைரல் ஆயிடும். இது ஃப்ளையிங் பஜ்ஜி இல்லடா, எனக்கு தெரிஞ்சு இது நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் பஜ்ஜி. கோமலி, இன்னொரு தடவை சுட்டு கொடுமா, இந்த தடவை நான் பிளேட்டை இறுக்கமா பிடிச்சிக்கிறேன். பஜ்ஜி போடுறது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு கோமலி தோசைக்கு ஷிஃப்ட் ஆனா. அத்தை, பஜ்ஜி தான் பறந்து போகுது, பேசாம தோசையை ஊத்திடுறேன். தோசை கல்லில் அது ஒட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால பறக்காது. ஏதோ ஒன்று செஞ்சு கொடு, என் பசி தீந்தா எனக்கு அது போதும். அதுக்குள்ள பக்கத்து வீட்டில் இருந்து சாந்தம்மாவும் சாந்தம்மாவோட வீட்டுக்காரரும் 2 பேருமே மொட்டை மாடிக்கு வந்து எட்டி பார்த்தாங்க. என்ன சூரியகாந்தம், என்ன இந்த நேரத்துல மாடியில ஏதாவது யாகம் நடத்துறீங்களா? புகை வருது, கூடவே வாசமும் வருது. தியாகம் இல்ல சாந்தம்மா, இது எங்க யோகம். எங்க மருமக எங்களுக்கு சுட சுட பஜ்ஜி சுட்டு கொடுக்கறா. ஓஹோ, அந்த பஜ்ஜியோட வாசம் எங்க வீடு வரைக்கும் வருது. எனக்கு ஒரு 4 பஜ்ஜி கொடுக்குறீங்களா? இந்த குளிர்ல நானும் 4 பஜ்ஜி சாப்பிட்டுக்கிறேனே. எங்களுக்கே இங்க இல்லையா, இவளுக்கு கொடுக்கணுமா? போப்போ. ஒருவேளை காத்தடிச்சு பஜ்ஜி பறந்து வந்து உங்க மொட்டை மாடியில விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அதை பொறுக்கி சாப்பிடுங்க. ஐயோ, எதுக்கு இவ்வளவு கோவம்? சரி சரி, எப்படியும் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக போறேன். ஆள் துணைக்கு வேணும்னா என்னை கூப்பிடு. இந்த குளிர்ல மொட்டை மாடியில சமைச்சு சாப்பிடுற நீங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சாந்தம்மா போயிட்டாங்க. கோமலி தோசை சுட்டா. ஆனா சில்லுன்னு காத்து வீசுறதுனால தோசைக்கல்ல இருந்து எடுக்கும் போதே அந்த தோசை அப்படியே ஆறி போய்கிட்டு இருந்துச்சு. இது தோசை மாதிரி இல்ல, அப்படியே தவால ஒட்டிக்கிட்டு வருது, இத சாப்பிட முடியாது. அப்ப ராஜேஷ் அந்த தோசையை சாப்பிட்டு பார்த்து, அப்பா, என் பல்லு உடைஞ்சு போச்சு. இது தோசையா இல்ல சிமெண்ட் ஷீட்டா? இதை சாப்பிட வேணாம், இதை வச்சு வீடு கட்டிக்கலாம். இன்னும் போதும் உங்க ரூஃப் டாப் சமையல் எல்லாம். எனக்கு பசி தாங்க முடியல, நான் இப்பவே கீழே போறேன். வெறும் சோறை வடிச்சுக்கிட்டு அதுல ஊறுகாய போட்டாவது சாப்பிட்டுக்கிறேன். அத்த அத்த ப்ளீஸ் அத்த, லாஸ்ட் சான்ஸ். இது ரொம்ப ஈஸி, 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். மேகி காத்துல பறக்கவும் செய்யாது, தவால ஒட்டிக்கவும் செய்யாது, நல்ல சுட சுட இருக்கும். சரிம்மா, இது உனக்கு கடைசி சான்ஸ், சீக்கிரம் எதனா பண்ணு, பசியில உயிர் போகுது. கோமலி உடனே மேகி செய்ய ஆரம்பிச்சா. சுட சுட மேகியை செஞ்சு கப்பல போட்டு எல்லாருக்குமே சாப்பிட கொடுத்தா. அந்த குளிர்ல கையில சுட சுட மேகியை வச்சுக்கிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா சூப்பர், இந்த குளிர்ல சுட சுட மேகி உண்மையிலேயே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இது நல்லாதான் இருக்கு. இதையாவது நல்லா வயிறார சாப்பிடுறேன். சரியா அதே நேரத்துல தான் ஒரு காக்கா அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. அப்படி பறந்து வரும்போது சரியா சூரியகாந்தம் மொட்டை மாடிக்கிட்ட வந்தப்போ அது ஆயி போயிடுச்சு. அது நேரா சூரியகாந்தத்தோட கையில இருக்கிற மேகில தான் வந்து விழுந்துச்சு. அப்ப சூரியகாந்தம் சத்தமா, சீச்சி, என் மேகில ஏதோ வந்து விழுந்திருக்கு, கருப்பாவும் இருக்கு வெள்ளையாவும் இருக்கு. அப்போ ராமாராவ் டார்ச் அடிச்சு பார்த்து, காந்தம், அது பறவையோட ஆசீர்வாதம், நேச்சுரலு கார்னிஷிங்கு. கார்னிஷிங்கா? ஏங்க, இங்க பொண்டாட்டி பசியில துடிக்கிறா, கிண்டலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடியே கோமலி, இனி உன் சமையலும் வேண்டாம், உன் சாப்பாடும் வேண்டாம், நான் போறேன். அம்மா, கடைசியில வீடியோ சூப்பரா வந்திருக்கு. அதுலயும் அந்த காக்கா வந்து போனப்போ உன் எக்ஸ்பிரஷன் இருக்கு, சூப்பர்மா, வீடியோ வைரல் ஆயிடும். வாய மூடுறா, எல்லாரும் கீழே வாங்க, இல்ல உங்க எல்லாரையுமே மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சூரியகாந்தம் சொன்னதும் எல்லாரும் வேகமா மாடியில இருந்து வீட்டுக்கு போனாங்க. இப்போ மொட்டை மாடியில வேகாத பஜ்ஜிங்க, அதே மாதிரி காஞ்சி போன தோசை, காக்கா ஆய் போன மேகி அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கீழே வந்து சுட சுட சோறு மட்டும் வடிச்சுக்கிட்டு அதுல ஊறுகாய போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வீடே அமைதியா இருந்துச்சு. எல்லார் முகத்திலையும் இப்பதான் ஒரு நிம்மதியும் தெரிஞ்சுது. எது எப்படி இருந்தாலும்
வீட்டுக்கு நடுவுல சூடா சாப்பாடு போட்டு சாப்பிடுற சந்தோஷமே தனிதான். அந்த மாடியில வீசுற காத்து சத்தம் என் காதுக்குள்ள கொய்யன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சாரி மாமா, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ காத்து வீசும், காக்கா இப்படி பண்ணுன்னு நான் எதிர்பார்க்கல. உன் எக்ஸ்பீரியன்ஸை ஓரமா தள்ளி வை. எப்படியோ நாளைக்கு அந்த சாந்தம்மாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடும். ஊர் முழுக்க போய் சூரியகாந்தத்தோட வீட்டுல பஜ்ஜி பறக்குது, தோசை தவாலியே ஒட்டிக்கிச்சு, காக்கா மேகில ஆயி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க போறா. அந்த நேரத்துல ராஜேஷ் போனை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆமா, நாம எடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணனா 1 மணி நேரத்துல 1000 வியூஸ் போயிருக்கு. கமெண்ட்ஸா பாத்தியா? ஃப்ளையிங் பஜ்ஜி ரெசிபி கொஞ்சம் சொல்லுங்க. காக்கா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கு. உங்க மாமியாரோட எக்ஸ்பிரஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நாம ஃபேமஸ் ஆயிட்டோம். சூரியகாந்தம் கோவமா எழுந்திருச்சு ராஜேஷை அடிக்கவே போயிட்டாங்க. டேய், அந்த வீடியோவை எதுக்குடா போஸ்ட் பண்ண? உடனே டெலீட் பண்றா, இல்லனா உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவேன். இருமா, வீடியோ வைரல் ஆனா பணம் வருமா? அதை கேட்டு எல்லாருமே சத்தமா சிரிச்சாங்க. சூரியகாந்தம் தொடப்பு கட்டையை எடுத்துக்கிட்டு வீடு முழுக்க ராஜேஷை துரத்தி துரத்தி அடிக்க பார்த்தாங்க. அதை பார்த்து அந்த வீடு முழுக்க சிரிப்பு சத்தம் தான் கேட்டுச்சு. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. குளிர் தாங்க முடியாம ராமபுரத்தை சேர்ந்த ஜனங்க எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நடுராத்திரி நேரம் ராமாராவுடைய வீட்டுல மட்டும்தான் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ராமாராவ் குளிர் தாங்க முடியாம ஹால்ல அங்க இங்கன்னு நடந்துக்கிட்டு மனசுக்குள்ளாரியே புலம்பிக்கிட்டு இருந்தாரு. அப்பா, என்னடா குளிருது. இந்த குளிரை தாங்க முடியல. போர்வையை போத்திக்கிட்டா வேர்க்குது, எடுத்தா குளிருது. ஒன்று குளிரணும், இல்லை வேர்க்கணும். ரெண்டுமே இருந்தா என்ன பண்றது? இதுக்கு நடுவுல இந்த வயிறு வேற பசிக்குது. அப்பதான் குரலை சரி பண்ணிக்கிட்டு சமையலறைய பார்த்து, சாயந்தரம் அந்த உப்புமா சாப்பிட்டது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நடு ராத்திரியில பசிக்குதே. யாராவது மிளகா பஜ்ஜி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அப்பதான் சூரியகாந்தத்துடைய அறையிலிருந்து அவங்க வர மாதிரி தெரிஞ்சது. ராமாராவ் தப்பிக்கிறதுக்காக செவுத்துல இருந்த போட்டோக்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்ப சூரியகாந்தம் மெதுவா நடந்து ஹால் கிட்ட வந்து, யாருங்க அது? ஹால்ல யாரோ குறுக்க நெடுக்க நடந்த மாதிரி எனக்கு நிழல் தெரிஞ்சதே. யாரு வந்திருக்காங்க? திருடுறதுக்கு யாராவது வந்திருக்கானுங்களா என்ன? காந்தம், திருடங்க யாரும் இல்ல, நான் தான். நீங்க தானா? டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பாத்தீங்களா? பேய் மாதிரி இந்த நேரத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்க. மணி 1 ஆகுது. தூக்கம் வந்தாதானே தூங்குறதுக்கு. ஆனா இந்த பேய்களுக்கு குளிராது, தூங்குங்க. நான் மனுஷன், பசி வேற எடுக்குது. என்னது பசிக்குதா? சாயந்தரம் தானே உப்புமா கொட்டிக்கிட்டீங்க, அதுக்குள்ள பசிக்குதுங்கிறீங்க? உங்க வயித்துல என்ன ராட்சசம் உட்காந்துக்கிட்டு இருக்கானா? உப்புமா சாப்பிட்டேன் உண்மைதான். ஆனா இப்ப எனக்கு பசி எடுக்குதே. உப்புமா ஜீரணம் ஆயிடுச்சு. சூடா எதனா சாப்பிடணும் போல இருக்கு. ப்ளீஸ் காந்தம், எதனா செஞ்சு கூட. ஓ, இப்போ உங்களுக்காக நான் சமைக்கணுமா? நான் காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சு இப்பதான் அக்கடான்னு படுக்க போனேன். சமையலறையில பொருள் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேன். இப்போ மறுபடியும் உங்களுக்காக நான் சமைக்கணுமா? அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்திரம் கழுவணுமா? அதெல்லாம் ஒன்று வேணாம், தண்ணி குடிச்சிட்டு படுங்க. தண்ணி குடிச்சா பசி போயிடுமா என்ன? அதிகமாக தான் ஆகும். நீ பெரிய மனசு பண்ணி இந்த 2 நிமிஷத்துல செய்யற மேகி மாதிரி எதனா செஞ்சு கூட, சாப்பிட்டுட்டு தூங்குறேன். மேகியா? அது எங்க இருக்கு? நம்ம வீட்டில் இருக்கா என்ன? அதெல்லாம் இருந்தாலும் இப்போ என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது. வாயை முடிக்கிட்டு போய் படுங்க போங்க. இவங்க 2 பேரும் பேசுகிற சத்தத்தை கேட்டு ராஜேஷ் அவன் ரூமை விட்டு வெளியில வந்தான். அப்பா, அம்மா, என்ன சண்டை போடுறீங்க? நடு ராத்திரியில சண்டை போட்டுக்கிறீங்களே. யாருன்னா கேட்டு இங்க வந்தாங்கன்னா? இங்க பாருடா, எதுவா இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட கேளு. கட்டண புருஷன் பசிக்குதுன்னு சொல்றேன், எதுவும் செஞ்சு தர மாட்டேங்கிறாளே. இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா? புள்ள முன்னாடி என்ன குறை சொல்றது இல்ல. உங்களுக்கு எப்ப என்ன கேட்கணும்னு தெரியுதா? இப்ப போய் சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்றீங்க. அப்பா, உண்மையை சொல்லணும்னா நீங்க பேசுற சத்தத்தை கேட்டு தான் நான் எழுந்திருச்சேன். ஆனா இப்ப எனக்கும் பசிக்குது. ஏதாவது சாப்பிடணும் போல தான் இருக்கு. சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலான்னா நம்ம ஊர்ல அது இல்லையே. 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? அப்பா பிள்ளைக்கு வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் உங்களுக்காக சமைச்சு கொடுக்க முடியாது. காலையில சுட சுட இட்லி செஞ்சு தரேன், போய் படுங்க. காலையில இட்லி சாப்பிடலாம் தான், இப்ப என்ன பண்றது? அப்பதான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துற மாதிரி கோமலி ரொம்ப ஆர்வத்தோட அவ ரூமை விட்டு வெளியில வந்தா. கையில ஒரு கரண்டியை பிடிச்சுக்கிட்டு ஏதோ யுத்தம் செய்ய கிளம்புன மாதிரி கிளம்பி வந்தா. அத்தை, மாமா, பயப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறது தானம்மா எங்களோட பயமே. கோமலி, இது நடுராத்திரி.
நீ சமையலறையில போய் பாத்திரத்தை உருட்டினா எல்லாரும் எழுந்துச்சு வந்துருவாங்க. போய் படுத்து தூங்கு போ. என்னத்த, யாரு வந்தா எனக்கு என்னவா? நான் இப்பதான் ஆன்லைன்ல ஒரு சூப்பர் ரெசிபி பார்த்திருக்கேன். ட்ரெண்டிங்கு, நல்ல காரக்காரமா இருக்கிற மசாலா பவுடர். அத போட்டு கலந்து ஒரு வாய் சாப்பிட்டா போதும், குளிரெல்லாம் ஓடி போயிடும். உடம்புக்குள்ளார ஹீட்டர் வச்ச மாதிரி சூடு ஆயிடுமாமா. ஹீட்டரா இல்ல நெருப்பா? முந்தானேத்து நீ குடிச்ச காஃபியை குடிச்சு வயிறெல்லாம் எரிஞ்சுது. அது இஞ்சி கொஞ்சம் கூட போட்டுட்டேங்க. இப்போ எல்லா அளவும் சரியா எனக்கு தெரியும். மாமா, ரொம்ப பசிக்குதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, உங்களுக்காக ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அப்புறமா, முதல்ல சாப்பிட எதனா குடுமா. பசியில எனக்கு மயக்கமே வரும் போல இருக்கு. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ எப்படி சமைப்பான்னு தெரிஞ்சிருந்தோம் சாப்பாடு செய்ய சொல்லி சொல்றீங்க? பசியால சாகிறத விட கோமலி செய்யற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு சாகிறேன். நீ செய்யுமா கோமலி? தேங்க்யூ மாமா. ஏங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நானா? என்னை விட்டுடு கோமலி, உன்னோட ஆராய்ச்சிக்கு நான் எலியாக விரும்பல. வாங்கன்னு சொல்றல, ஒரு திறமை வாய்ந்த ஷெஃபுக்கு அசிஸ்டண்டா இருக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா ராஜேஷ் கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போனா. ராமாராவும் சூரியகாந்தமும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கவலையா தான் கிச்சனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிச்சன்ல சமையல் வேலையும் தொடங்குச்சு. ஏங்க, அந்த டப்பா கொடுங்க. அது இல்லைங்க, பக்கத்துல இருக்கிற சிகப்பு டப்பா. இதுவா? இது மிளகா பொடியாச்சே, எவ்வளவு போடுற? ஸ்பூன் கணக்க வச்சுக்க மாட்டியா? அப்படியே கொட்டுறியே. உங்களுக்கு தெரியாதுங்க, இது குளிர்காலத்துக்கான சமையல். அந்த ஷெஃப் அந்த வீடியோல என்ன சொன்னார் தெரியுமா? காரம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னாரு. அந்த மிளகுத்தூள் டப்பாவை கொஞ்சம் எடுங்க. என்னது, மிளகு பொடியா? ஏற்கனவே அது சிகப்பா இருக்கு, இதையும் போட்டா சாப்பிட முடியுமா? காரமா இருக்கிறது தான் நல்லது. அந்த தனியா பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் கொடுங்க, எதையும் விடாதீங்க. ஐயோ, நீ சமைக்கிறியா இல்ல எதனா பாம் ரெடி பண்றியா? அந்த நெடிப்பாரு எவ்வளவு மோசமா வருது. அந்த வாசம் ஹால்ல உட்காந்துருந்த சூரியகாந்த ராமாராவ் கிட்ட வந்துச்சு. காந்தம், உள்ள இருந்து பயங்கர நெடி வருது. மூக்குக்குள்ளலாம் நெடி போயிடுச்சு. எனக்கு ஒரே தும்மலா வருது. ஆச்சு. பாத்தீங்களா, அதுக்குள்ள ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பொண்ணு என்ன செய்யறாளோ. உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் வேற இருக்கு. பசிக்கு முன்னாடி கேஸ் ட்ரபிள்லாம் ஒரு பிரச்சனையா? ஆனா வாசனை நல்லா இருக்குதே. கோமலி, போதும், வேற எதையும் போடாத. இதுல காரம் போடுறியோ இல்ல பச்சை மிளகாவை அரைச்சி போடுறியோ? நீங்க சைலண்டா இருங்க, சமையல் ஆச்சுல, பிளேட் எடுங்க அப்படின்னு சொல்லி ராஜேஷ் கோமலி 2 பேரும் பிளேட்டு, தண்ணி, சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ராஜேஷோட கண்ணு சிகப்பா இருந்துச்சு. கோமலி ஏதோ யுத்தத்துல ஜெயிச்ச மாதிரி வந்து நின்னுக்கிட்டு இருந்தா. மாமா, ஸ்பெஷல் மசாலா போட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டேன், சாப்பிடுங்க. இது சாப்பிட்டா பசி இன்னும் அதிகமாகும். பசி 2 மடங்கு ஆகுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இதை சாப்பிட்டா உயிரோட இருப்போமானே தெரியல. என்ன கோமலி இது, இவ்வளவு சிகப்பா இருக்கு இந்த குழம்பு? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அத்தை. மாமா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்காக நான் ஸ்பெஷல்லா செஞ்சதில்ல. ராமாராவ் அந்த பிளேட்டை வாங்கிக்கிட்டு நடுங்குற கையோட ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டாரு. முருகா, எதுவும் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு வாயில போட்டுக்கிட்டாரு. முதல்ல 2 நொடி ஒரே அமைதி. ராமாராவ் சாப்பாட மென்னுக்கிட்டு இருந்தாரு. கோமலி ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தா. சூரியகாந்த பயந்து போய் பார்த்தாங்க. திடீர்னு ராமாராவ் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ கடவுளே, காரம் காரம், தண்ணி தண்ணி கொடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அவரு எழுந்துச்சிட்டாரு. அப்பா, இந்தாப்பா தண்ணி. ராமாராவ் தண்ணியை குடிச்சு, காந்தம், என் நாக்கெல்லாம் எரியுது. என் வயிற்றுக்குள்ள ஏதோ வெடிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா கோமலி, இதுல காரத்தை போட்டியா இல்ல பாம எதனா போட்டியா? ஐயோ எங்க, என்னங்காச்சு? கோமலி என்ன பண்ண அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. பாவம், அவங்களாலையும் அந்த காரத்தை தாங்கவே முடியல. அடியே வீணா போனவளே, ஐயோ என் தொண்டை எரியுதே, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவாங்களா? விஷம் மாதிரி இருக்கு. அதுதான் அத்தை இதோட ஸ்பெஷலே. குளிர்காலத்துல பயங்கரமா குளிரும், இந்த காரத்தை சாப்பிட்டா குளிர் ஓடிடும். பாருங்க, இது வரைக்கும் மாமா குளிருதுன்னு நடுங்கிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப எழுந்துச்சு நின்னு இருக்காரு. சக்சஸ் ஆயிடுச்சு. உயிர் போதேன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், ஆராய்ச்சி சக்சஸ் நான் சொல்ற. ஐயோ கடவுளே, வயிறெல்லாம் எரியுதே. இப்பவே மொத்த சர்க்கரையும் காலி பண்ண போறேன். எனக்கு முதல்லயே இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியும், அதான் நான் சாப்பிடாம தப்பிச்சுக்கிட்டேன். வீணா போனவள, பசிக்குதுன்னு சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா கொடுப்ப. இப்ப கதவும் சாத்த முடியல, கதவு திறந்து வைக்கவும் முடியல. திறந்து வச்சா குளிருது, சாத்தினா காட்டு. நீங்க எப்ப நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்றீங்க. நான் சயின்டிஃபிக்கா பண்ண சமையல் இது. சரி சரி, இப்ப சாப்பிட வேணாம், நாளைக்கு காலையில இதை சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாமா,
உன் சாப்பாடும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எனக்கு பசி செத்து போச்சு. நான் தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். வாங்க, இனிமே நடுராத்திரில பசிக்குதுன்னு கேப்பீங்க. கோமலி, அந்த பாத்திரத்தை நீயே கழுவி வச்சிடு. என்னவோ என் டேலண்ட் யாருக்குமே புரியல அப்படின்னு சொல்லி கோமலி கோவமா அங்கிருந்து கிச்சனுக்குள்ள போயிட்டா. இந்த பக்கம் ராமாராவ் இன்னும் காரம் குறையாம இருக்கிறதுனால ஐயோ காரம் காரம் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தாரு. உங்க வீட்லயும் இதே மாதிரி சமைக்கிற ஆளுங்க யாருன்னா இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.